பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் கட்டாய ஹலால் சான்றிதழ் தொடர்பில் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக் வெளிப்படுத்தியிருக்கும் கருத்துகள் மீது போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கோக்கின் கருத்துகள் தொடர்பில் போலீசார் 5 புகார்களை பெற்றிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கருத்து தெரிவிக்க சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் அதற்கு வரம்புகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ள அவர், இத்தகைய இயல்பின் அடிப்படையிலான அறிக்கைகள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குறிப்பாக பொது குழப்பத்தை தூண்டும் ஒரு குற்றமாக இருக்கலாம் என்று ரசாருடின் தெரிவித்ததாக ஹரியான் மெட்ரோ தெரிவித்துள்ளது. 1998ஆம் ஆண்டு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக தகவல் சட்டத்தின் செக்ஷன் 233 மற்றும் குற்றவியல் சட்டத்தின் செக்ஷன் 298 மற்றும் 505B பிரிவின் கீழ் கோக் தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக ரசாருடின் தெரிவித்தார். போலீசில் செய்யப்பட்டுள்ள புகார்கள் கிடைத்த பின்னர் இனம், சமயம் மற்றும் அரச குடும்ப விவகாரங்கள் தொட்டு பேசப்பட்ட சம்பவங்களுக்கான வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு இணங்க விசாரணை நடத்தப்படும் என்றும் அதற்காக சாட்சிகள் அழைக்கப்படுவார்கள் என்றும் ரசாருடின் தெரிவித்தார். பகாங் மாரானில் உள்ள சே மீனா சயாங் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு கடந்த வியாழக்கிழமை சென்ற பின்னர் 15 சிறுவர்கள் வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இவர்களை தவிர்த்து 27 வயதுடைய ஒரு பெண்ணும் இதே நிலைக்கு ஆளாகி இருக்கின்றார். அந்த 15 சிறுவர்களும் 2 முதல் 11 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் அனைவருக்கும் ரோட்டா வைரஸ் தொற்றியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் பகாங் சுகாதார இலாக்கா இயக்குனர் டாக்டர் ரூஸ்டி அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சே மீனா சயாங் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சென்ற பின்னர் இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டிருக்கும் குழந்தைகளிடையே கடுமையான இறப்பை, குடல் அலர்ச்சி சம்பவங்கள் அதிகரித்திருப்பது குறித்த ஒரு தகவலை மாரான் சுகாதார அலுவலகம் பெற்றதாக டாக்டர் ரூஸ்டி கூறினார். இந்நோய்க்கு ரோட்டா வைரஸ் தொற்றே காரணம் என்று ஆய்வக சோதனை முடிவுகள் தெரிவித்தன. ரோட்டா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் அனைத்து சிறுவர்களும் சீரான நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் ஜெங்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். உடல் நலத்தின் மீது மக்கள் தீவிர அக்கறை காட்ட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மிதமிஞ்சிய அளவில் சீனியை உட்கொள்வதால் விளையும் ஆபத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தென்கிழக்காசிய நாடுகளில் மலேசியாவில்தான் அதிக எண்ணிக்கையில் நீரிழிவு நோயாளிகள் உள்ளனர். மலேசியர்கள் மத்தியில் உடல் நலம் பற்றிய அக்கறை குறைவாக இருப்பதை இது காட்டுகிறது என்று அன்வார் தெரிவித்தார். உடல் பருமன், அளவுக்கு அதிகமான உடல் எடை கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கையும் நீரிழிவு நோய்களின் எண்ணிக்கையும் அதிகமாக உள்ளது என்றும், எனவே சீனி சம்பந்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை கட்டுப்படுத்தி நமது நாட்டையும் குடும்பத்தினரையும் பெற்றோர்களையும் பாதுகாப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீனி உட்கொள்வதை முற்றாக நிறுத்த வேண்டியதில்லை என்று குறிப்பிட்ட அவர், அதை குறைத்து கொண்டாலே போதுமானது என்று அவர் தெரிவித்தார். ஜொகூர் மாநிலத்தின் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி அபார முறையில் வெற்றி பெறும் என்று முஃபகட் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ அன்வார் மூசா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் கிளந்தானின் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கு கிடைத்த அதே வெற்றியை மக்கோத்தாவிலும் அது பதிவு செய்யும் என்று அவர் கூறினார். கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்குமான 35வது நோய் பரவல் வாரத்தில் மொத்தம் 1765 பேர் டெங்கி காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முந்தைய வாரம் இக்காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1980ஆக இருந்தது. 35வது நோய் பரவல் வாரத்தில் டெங்கி காய்ச்சலினால் 4 உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ரஜி அபு ஹசான் தெரிவித்துள்ளார். ஜொகூரில் பிச்சை எடுப்பதன் மூலம் மாதத்திற்கு தலா 2400 வெள்ளியிலிருந்து 12,000 வெள்ளி வரையில் பெற்று வந்த 60 அடங்கிய ஒரு கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. தன் நாட்டைச் சேர்ந்த பேறு குறைந்த 3 ஆடவர்களையும் உடன் சேர்த்துக்கொண்டு சீன நாட்டைச் சேர்ந்த 6 பிரஜைகள் ஜொகூர் பாருவில் உள்ள பல வீதிகளில் பிச்சை எடுத்து வந்துள்ளனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து சுமார் 2 மாதங்களாக அக்கும்பலின் நடவடிக்கையை கவனித்து வந்த ஜொகூர் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கடந்த வியாழக்கிழமை மாலை 4:20 மணி அளவில் மேற்கொண்ட ஓப்ஸ் சர்காப் நடவடிக்கையில் அக்கும்பல் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த விவகாரம் அம்பலமானது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.